அளவு நான் போராடி பார்த்து என்னுடைய காரியம் நடக்கவில்லை என்பதற்கு வேண்டி நான் முதல்வர்களிடத்தில் என்னுடைய செய்தியை கொண்டு சேருங்கள். அதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் யாருக்கும் எதிராக போகவே இல்லை. நான் போராட்டமும் செய்யல. ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வரல. வெற்றன் என்று சொல்வார்கள். மூத்த குடிமகன், 25 வருஷமா, அவர் 42 வருஷமா நல்லாசிரியராக இருந்தவன். நாகமல்ல புதுக்கோட்டையில் மிகச்சிறிய பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன். சரி, நீங்க திருநெல்வேலியில் உங்க இடத்துக்கு இங்க எதுக்கு வந்தீங்க? எனக்கு இடம் முக்கியம் இல்லை, என் செய்தியை சொல்லணும், அவ்வளவுதான். அங்க கிடைக்கலையே எனக்கு. நான் மதுரையை மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். திருநெல்வேலியில் எந்த ஏரியா? நீங்க எந்த இடம்? கெங்கேகொண்டான், சிப்காட், பிராஞ்சேரி. எங்க போய் சொன்னாலும் என்னை பெட்டிஷன் போட சொல்லுவாங்க. நான் இங்க இருந்து போகந்தட்டியும் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய செய்தி போகந்தட்டி நான் வரமாட்டேன். ஏன்னா என்னுடைய ஒழுக்கம் என்றால் அந்த ஒழுக்கத்தை பத்தி கேளுங்க, நான் சொல்றேன். இல்லையா, என்னுடைய கோரிக்கையை 3 வருடமாக எல்லா இடத்திலும் சொல்லிட்டேன். எடுத்தரணுமா? இல்ல, எனக்கு என்னுடைய கோரிக்கை நிறைவேறந்தட்டியும் 63 லட்சமா உங்க இடம்? 68 நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு உழைச்சேன். நல்ல பள்ளிக்கூடம். ஜெயஹிந்துபுரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தேன். நண்பரை எடுத்துக்கொண்டார். எந்த விதமான எதிர்ப்பும் தெரியாமல் வெளியே வந்து விட்டு திருநகரில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தேன். இந்தியன் திருச்சி ஸ்கூல், மிகச்சிறந்த பள்ளி. எனக்கு 25 லட்சத்தை கொடுத்து போக சொல்லி விட்டார். என்கிட்ட இருக்க மிகப்பெரிய வீக்னஸ் ஒழுக்கம், உழைப்பு, அறிவு. இது சும்மா அவ்வளோ நினச்சிக்கிட்டேன். தி வேர்ல்டு மஸ்ட் பி வேர்ல்ட் ஆஃப் பீப்புள். யார் தரல? அரசு தரல. எதுக்கு அரசு தரணும் உங்களுக்கு? என்னுடைய என் இடத்த எடுத்துக்கிட்டாங்க. எப்போ எடுத்தாங்க? திருநெல்வேலியில் சிப்காட்டுக்கு வேண்டி எடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, நான் ஒரு 42 வருஷம் ஆசிரியர். எனக்கு ஒரு வெறுப்பு வந்துட்டு, இந்த உலகத்தில் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி ஒரு நாடகம் ஆகிட்டு. நான் இன்னையிலேருந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு போகிறேன். என் பணம் வேணும், அதுலேருந்து நான் மாற்றிக்கிறேன். முதலமைச்சர் அவர்கிட்ட என் கோரிக்கை போகும் தட்டியும் நான் ஒன்றும் அவர்கள் உங்க பேருங்க? என் பேர் செல்லதுரை. மிகச்சிறந்த 2 பள்ளிக்கூடம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு. 20 லட்சம் தரணுமா? 63 லட்சம். நான் படாத பாடு கிடையாது. என்ன யோகாசனம் செய்வீங்களா? எதுவும் செய்வீங்க? யோகாசனம் விட்டு தான் செய்ய முடியும். இல்லை, யோகாசனம் எதுவும் செய்வீங்க? எனக்கு விஷயத்தை தெரியலட்டி எனக்கு தெரிஞ்ச கலை மூலமாக நான் செய்வேன். நான் ஒரு 69 லட்சமா? 63 லட்சம். திருநெல்வேலியில் எந்த ஊர் நீங்க? அளவந்தாங்குளம்னு ஒரு கிராமம். சிப்காட்டுக்கு வேண்டிய பணத்தை எடுத்தாங்க. நான் யாருக்கிட்ட வேண்டி போராடலை. என்னுடைய கோரிக்கை போக வேண்டும். ஒரு புதிய வாழ்க்கையை நான் தொடங்க வேண்டும். த பீப்புள் ஆன் த வேர்ல்டு. இது தவிர வேற எதுவுமே கிடையாது. கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார். யார் இந்த பணக்காரன், யார் இந்த ஏழை? மனிதர்களே இல்லாத உலகம். ஷேக்ஸ்பியர் சொன்னதுதான் உண்மை. இது ஒரு நாடக மேடை. எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். பில் கேட்டும் அதை சொல்லிட்டாரு. இந்த உலகத்தில் நடக்குது யாருக்குமே தெரியாது. 15 பிள்ளைங்க இறந்துருக்கு. எல்லாருமே மறந்துட்டோம். ஒவ்வொரு மனிதனும் இன்செக்யூரிட்டி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ரொட்டீன் லைஃப்னு சொல்லுவாங்க. உண்மையான வாழ்க்கையே இல்லை. உண்மையான வாழ்க்கை என்பது ஈக்குவாலிட்டி இன் எவ்ரிதிங். அதுக்கு வேண்டி